சீவி விட்டது போதும், சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிச்சா நல்லா இருக்கும். ஐயோ எனக்கு அங்கதான் கூச்சமா இருக்கு, அங்க போய் இவ்வளவு நேரம் நோண்டிக்கிட்டு இருக்கீங்களே. ஐயோ குளிப்பாட்டவே பிடிக்கலப்பா, ஆனாலும் வெயிலுக்கு தான் நல்லா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இந்த டெசி டாக் பேர் ஐவி. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குளிப்பாட்ட போகிறோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலோட பின்னங்காலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நெயில் இருந்தது. ஸோ அதை மட்டும் நீட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப குட் கேர்ளாக பிஹேவ் பண்ணாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இவங்க வந்து நம்ம ஹஸ்கி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய டாகே தான். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட் கேர்ளுங்க, ஹஸ்கியை விட ரொம்ப குட் கேர்ளுங்க, குடிஞ்சு தலை நிமிர மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கேர்ள்னே சொல்லலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. பட் என்னென்னா இந்த ஆனல் யூரினரி போர்ஷன் வந்து கொஞ்சம் பிடிக்கல அவங்களுக்கு. வந்து அதை க்ளீன் பண்ணுறது வந்து என்ன மேபி ஃபஸ்ட் டைம் அவங்க நினச்சிருக்கலாம், இல்லை எதனாலன்னு தெரியல. அந்த இதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வாலை டச் பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணாங்க. பட் நம்ம நீட்டாக அவங்களுக்கு பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும் வாலை வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. குளிப்பாட்டும் போது தலையில் தண்ணி போடுறது ஹஸ்கி மாதிரியே இவங்களுக்கும் சுத்தமாக பிடிக்கல. பட் வந்து ரொம்ப ஆடவே இல்லை, ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அந்த ஒரு கம்பேனியன் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு ஹார்ட் டச்சிங் மாதிரியே இருந்தது. இது வந்து ஒரு கோல்டன் ரெட்ரீவர் கிராஸானு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நான் அவங்க பெட் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், தெரிலங்க, எங்கள் வீட்டு வாசலில் இருந்தாங்க, நாங்கள் எடுத்து அப்படியே அடாப்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த கலரிங் பார்த்தீங்களா, இந்த கலரும் அந்த வாலோட ஃபர் அளவும் பாடியோட ஃபர் அளவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ரெட்ரீவர் கிராஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபர் ஹெவி ஃபர்ருங்க, ட்ரை அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் ப்ளோ ட்ரையருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஃபுல்லாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சூப்பராக குளிப்பாட்டி க்ளீன் பண்ணி அவங்கள வந்து அவங்க பெட் பேரண்ட்ஸ் கூட அனுப்பி வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.